வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். ஸ்மரணாத் அருணாச்சலம் பண்டாரத்திடம் பகவானை பார்த்த மகாபெரியவா. அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவாளோட பாதத்தில் ஒரு பண்டாரம், அதாவது பிச்சைக்காரர் விழறார். அவர்கிட்ட கூட ஈஸ்வரனை பார்க்குறார் மகாபெரியவா. தெய்வ வடிவில் வந்தாலும் நாம் நம்ப மாட்டேன்றோம், அதுதான் உண்மை. மகாபெரியவாலும் மனித வடிவத்தில் வந்த ஒரு தெய்வம்தான். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. ஸ்ரீமடம் பாலு மாமா காஞ்சி மகான் தரிசனம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை. ஒரு கிராமத்தில் முகாமை முடிச்சுட்டு அடுத்த முகாமுக்கு போயின்னு இருந்தா மகாபெரியவா. வழியில் ஒரு பிச்சைக்காரர் கொஞ்சம் தூரத்துலேருந்தே மகாபெரியவாவை பார்க்கும்போதே இவர் ஒரு சாமியாராக இருப்பார் போல இருக்கு, நிறைய பேர் கூட வரா, நல்ல சில்லறை தேரும் அப்படின்னு எண்ணிருப்பார் போல. மகாபெரியவா கிட்ட வந்து அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு கூவிண்டே மகாபெரியவாளோட பாதங்களில் விழறார். மகாபெரியவா உடனே அவர் கூட வந்த ஆளெல்லாம் திரும்பி பார்க்குறார். இவர் நமக்கு ரொம்ப உபகாரம் செஞ்சிருக்கார் அப்படின்றார் மகாபெரியவா. இந்த பண்டாரம் என்ன உபகாரம் செஞ்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா தொண்டரெல்லாம். ஸ்மரணாத் அருணாச்சலம்னு சொல்லுவாளே, அருணாச்சலேஸ்வரரை நினைச்சாலே போதுமா, ரொம்ப புண்ணியம். இந்த பண்டாரம் நமக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரரை ஞாபகப்படுத்தி உபகாரம் செஞ்சிருக்கார் அப்படின்னார் மகாபெரியவா. பிச்சைக்காரர் அப்படியே நின்றுட்டு இருந்தார். 10 பைசா கூட கிடைக்கல. மகாபெரியவா ஒரு சின்ன புன்னகையோட அந்த பிச்சைக்காரரை பார்த்தார். இன்னைக்கு எங்கேயும் பிச்சைக்கு போக வேண்டாம் அப்படின்னார். பண்டாரத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படின்னா சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டது பண்டாரம். மடத்திலேயே சாப்பிடலாம், அப்புறமா வெளியூர் போ அப்படின்னார் மகாபெரியவா. மகாபெரியவா பக்தர்கள் எல்லாம் பார்த்து சொன்னா, எந்தரோ மகானுபாவுலு, எங்கெங்கெல்லாமோ எத்தனையோ மகான்கள், சித்தர்கள், பக்தர்கள் இருக்கா. இந்த பண்டாரத்தை பாருங்க, நாளைய தினத்தை பற்றி கவலையே படுறதில்ல, அன்னன்னைக்கு கிடைக்கிற பிக்ஷையில் காலத்தை தள்ளின்னு இருக்கார். இவருக்குள்ள இருக்கிற ஞானம் கூட நமக்கு வர்றது இல்லையே அப்படின்னார் மகாபெரியவா. ஒரு பண்டார பிச்சைக்காரரிடம் கூட ஈஸ்வரனை பார்த்தார்கள் மகாபெரியவா. உடன் வந்து கொண்டிருந்த ஒரு வித்வான் சொன்னார், ஈஸ்வரனே அவதாரம் செய்து வந்தால் கூட நாம் அவரை வெறும் மனிதராகத்தான் பார்க்கிறோம் என்று. மகாபெரியவால தான் அப்படி குறிப்பிட்டிருப்பாரோ. தெய்வம் தெய்வ வடிவிலேயே வந்தாலும் நம்பாத பாமரர்கள் நாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.